வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேணி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். வெளி மாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடற்கரையில் தவறவிட்ட ஹேண்ட்பேக்கை 2 மணி நேரத்தில் உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஊர்காவல் படை வீரர். திண்டிவனம் சலவாதி அருகே வேன் கவிழ்ந்து 20 பேர் படுகாயம். வெளி மாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது ஒரு மனித நேயம் மிக்க செயல். புதுச்சேரி மாநிலம் சிறப்பான கல்வி கொடுப்பதில் முன்னிலை வகிக்கிறது. 12ஆம் வகுப்பு படித்தவுடன் வெளி மாநிலங்களுக்கு சென்று படித்த நிலை மாறி தற்போது வெளி மாநில மாணவர்கள் புதுச்சேரியில் படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு வருகிறார்கள் என்றும் பெருமிதமாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய சபாநாயகர் அன்பழகன், தான் பள்ளி படிப்புடன் நிறுத்தி கொண்டாலும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டம் அளிப்பது பெருமையாக உள்ளது. அதே வேளையில் கால்நடை மருத்துவ கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு புதுச்சேரியிலேயே அரசு பணிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடற்கரையில் தவறவிட்ட ஹேண்ட்பேக்கை 2 மணி நேரத்தில் உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஊர்காவல் படை வீரர். புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தில் பணிபுரியும் ஊர்காவல் படை வீரர் வரதராஜ் ராக் பீச் பகுதியில் பணியில் இருந்தபோது கேட்பாரற்று கிடந்த ஹேண்ட்பேக் ஒன்றை கண்டெடுத்தார். இதுகுறித்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது யாரோ தவறவிட்டு சென்றதை தெரியவந்தது. உடனடியாக கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜனிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளரின் வழிகாட்டுதலின்படி ஹேண்ட்பேக்கின் உரிமையாளரை போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்தில் ஹேண்ட்பேக்கின் உரிமையாளரான கேரளாவை சேர்ந்த ராஷ்மி என்பவரை கண்டறிந்தனர். அவரிடம் ஹேண்ட்பேக்கில் இருந்த 10,000 ரூபாய் ரொக்கம், 60,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், ஏடிஎம், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள், பயண டிக்கெட்டுகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டன. கடமை உணர்வுடன் செயல்பட்டு தவறவிட்ட பொருட்களை உரியவரிடம் ஒப்படைத்த ஊர்காவல் படை வீரர் வரதராஜின் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். திண்டிவனம் சலவாதி அருகே வேன் கவிழ்ந்து 20 பேர் படுகாயம். செங்கல்பட்டு மாவட்டம் சிலவட்டம் பகுதியில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் கோவிலுக்கு திருமணத்திற்காக மணப்பெண்ணுடன் 20 பேர் மினி வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திண்டிவனம் அடுத்த சலவாதி அருகே வரும்போது மினி வேன் பின்பக்க டயர் திடீரென வெடித்தது. வேன் டயர் வெடித்ததில் வேன் சென்டர் மீடியனில் மோதி தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மினி வேனில் இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அவர்களை வேனில் இருந்து மீட்டனர். இந்த விபத்தில் மணப்பெண் உட்பட சுமார் 20 பேர் காயமடைந்தனர். அவர்களை போலீசார், பொதுமக்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் உதவியுடன் மீட்டு திண்டிவனம் தலைமை அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணத்திற்கு சென்ற வேன் கவிழ்ந்து மணப்பெண் உட்பட 20 பேர் காயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதைப் பொருட்களுக்கு விடை, விளையாட்டுக்கு எடை. புதுச்சேரியில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி. போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ரோட்டரி அமைப்பு சார்பில் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்பேரணியில் இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சைக்கிளில் பேரணியாக சென்றவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் போதைப் பொருளை தவிர்ப்போம், புகையிலையை ஒழிப்போம், விளையாட்டை தேர்ந்தெடுப்போம், புற்றுநோயை தடுப்போம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது தொடர்பாக உறுதிமொழியையும் ஏற்றுக்கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி திருவாரூர், புதுச்சேரி, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் பேரணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பேரணியில் பங்கேற்றவர்களுக்கு உணவு, குடிநீர்
குடிநீர் மற்றும் சிற்றுண்டி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரி ஆசிரியருக்கு தேசிய நல்லாசிரியர் விருது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் 48 ஆசிரியர்களின் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கணேசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 35 ஆண்டுகளாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் கணேசன் ஆரோவில் நிர்வாகத்தில் 9 ஆண்டுகளும், புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறையில் 26 ஆண்டுகளும் பணியாற்றியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருதையும் பெற்றுள்ளார். சிறு வயது முதலே நாடகம் மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் நாவல்கள் மற்றும் நாடகங்கள் என 9 நூல்களை எழுதியுள்ளார். இவரது நடுக்கூத்தன் நாடக நூல் டெல்லி தேசிய நாடக விழா மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக நிகழ்த்து கலைத்துறையில் நாடகமாக அரங்கேறியுள்ளது. மேலும் சங்கீத நாடக அகாடமியிலும் இவரது நாடகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாடகத்தின் மீதான தனது ஆர்வத்தை மாணவர்களின் கல்வியிலும் பயன்படுத்தி வரும் கணேசன் அறிவியல் பாடங்களை நாடக வடிவில் கற்பித்து வருகிறார். இவரது வழிகாட்டுதலில் பயின்ற மாணவர்கள் பிரான்ஸ் பல்கலைக்கழக அறிவியல் விருது, சர்வதேச மற்றும் மாநில அளவிலான அறிவியல் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் தேசிய குழந்தைகள் அறிவியல் காங்கிரஸில் மாணவர்களின் 23 அறிவியல் திட்டங்களுக்கு வழிகாட்டி ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர் கணேசன் கூறுகையில், தேசிய நல்லாசிரியர் விருது என 35 ஆண்டுகால உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என பெருமிதத்துடன் தெரிவித்தார். பாத யாத்திரை பக்தர்களின் தாகம் தீர்க்க கரும்பு மிஷினுடன் வந்த சந்தானம் ரசிகர்கள். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு சந்தானம் ரசிகர் மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு ஆண்டவர் கோவில் வளாகத்தில் பக்தர்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் கரும்பு ஜூஸ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக கரும்பு பிழியும் மிஷினையே நேரடியாக கொண்டு வந்து பக்தர்களுக்கு அங்கேயே பிழிந்து புதிய கரும்பு ஜூஸ் வழங்கினர். மேலும் பக்தர்களுக்கு விசிறிகளும் வழங்கப்பட்டன. கரும்புகளை மிஷினில் பிழிந்து உடனுக்குடன் ஜூஸ் தயாரித்து வழங்கிய காட்சி அங்கு வந்த பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது. குறிப்பாக பாத யாத்திரை பக்தர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு அமைந்தது. இந்நிகழ்ச்சி சந்தானம் ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு கரும்பு ஜூஸ் மற்றும் விசிறிகளை வழங்கினர். பாத யாத்திரை பக்தர்களின் தாகம் தீர்க்க கரும்பு மிஷினோடு களமிறங்கிய ரசிகர்கள் என்ற வகையில் சந்தானம் ரசிகர் மன்றத்தின் இந்த வித்தியாசமான சேவை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஜெரோம் கவிதா குடும்பத்தினர் சார்பில் 17வது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு ஜெரோம் மற்றும் கவிதா குடும்பத்தினர் சார்பில் ஆண்டுதோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 17வது ஆண்டாக இறுதி ஆண்டவர் கோயில் வாயிலின் முன்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜெரோம் மற்றும் கவிதா குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவருந்தினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஜெரோம், கவிதா குடும்பத்தினர், அவர்களது ஆதரவாளர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வானூர் தொகுதி தாவேக சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு விஜய், ஜே.பி. சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் ஒன்றிய, நகரம் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய விஜய், ஜி.பி. சுரேஷ், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் தாவேக சிறப்பாக செயல்பட்டு அனைத்து இடங்களையும் கைப்பற்றும் வகையில் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் வரும் காலங்களில் பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், முதற்கட்டமாக 10 கண்டெய்னர்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.
பொதுமக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ராமமூர்த்தி, அருணகிரி, பாரதி, இளங்கோவன், செல்லக்குட்டி சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் தாவேக மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். டோல்கேட் ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் அருள்மிகு மன்னாத சுவாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சர்வ அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அக்னி சட்டி, அவசங்கார கரகம், சக்தி கரகம் உள்ளிட்டவை அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். விழாவை ஒட்டி வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. மேலும் அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய வீதிகளில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஐயப்பன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை ஒட்டி டோல்கேட், அரியாங்குப்பம், மணவெளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பர்வத ராஜகுல மரபினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். குடியிருப்பு பாளையத்தில் உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைக்க எதிர்ப்பு, பொதுமக்கள் மறியல். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்பு பாளையம் கிராமத்தின் பிரதான சாலை வழியாக உயர் மின்னழுத்த மின் இணைப்பு கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா நகர் சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தோழர் பெருமாள் தலைமை தாங்கினார். கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக ஏற்கனவே செல்லும் பாதையிலேயே உயர் மின்னழுத்த மின்பாதையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதற்கு முன்னதாக 21ஆம் தேதி குடியிருப்பு பாளையம் சமுதாய நலக்கூடம் எதிரில் மின்சாரத்துறை அதிகாரிகள், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் மின்சாரத்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, காட்டுக்குப்பம் உதவி பொறியாளர் அன்பழகன், பாகூர் இளநிலை பொறியாளர் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே மின்பாதை சென்ற வழியிலேயே பணிகளை மேற்கொள்வதாக செயற்பொறியாளர் உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த முடிவை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஏற்காமல் கிராமத்தின் உட்பகுதி வழியாகவே HD லைன் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் கிராமத்தின் மூத்த தோழர் மாசிலாமணி கலந்து கொண்டு உயர் மின்னழுத்த மின்பாதை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேசினார். மேலும் வீரபாலன், காசிநாதன், ஐயப்பன், ஆனந்தவள்ளி, சாந்தி, உத்ராபதி உள்ளிட்ட கிராம முன்னணியினர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது பாகூர் காவல்துறை அதிகாரி சிவகுமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கிராம பொதுமக்களின் நலன் கருதி உயர் மின்னழுத்த பாதையை மாற்றுப்பாதையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பட்டானூரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டானூர் கிராமம் ஸ்ரீராம் நகர் விரிவு வஉசி வீதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஊர் பொதுமக்கள் மற்றும் திருக்கோயில் திருப்பணி குழுவினரின் ஒருமித்த முடிவின் அடிப்படையில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள்
ஆன்மீக தேவையை நிறைவேற்றும் வகையில் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கோவில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஆரம்ப கட்ட பணியாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கோவில் கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெறவும், பொதுமக்கள் அனைவரும் நலமுடன் வாழவும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் நகர் விரிவு, நம்மதான் நகர், கலைவாணர் நகர் விரிவு, புதுநகர், ஸ்ரீகுமரன் நகர், அம்மன் நகர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள், நலச்சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் கோவில் அமைப்பதற்கான பணிகள் தடையின்றி நடைபெற்று விரைவில் திருக்கோயில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று பக்தர்கள் வழிபடும் வகையில் அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் அமைய உள்ள இத்திருத்தலத்தின் மூலம் அப்பகுதியில் ஆன்மீக மற்றும் சமூக ஒற்றுமை மேலும் வலுப்பெறும் என திருப்பணி குழுவினர் தெரிவித்தனர். திருச்சிற்றம்பலத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் திருமண விழாவில் பங்கேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினுடைய செயல்பாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காவிரி பிரச்சனையில் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை முறையாகவும் சரியாகவும் நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேலும் கர்நாடக அரசு கொடுக்கும் இடத்தில் இருக்கிறது, நாம் வாங்கும் இடத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் வாங்குவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை அவர்கள் வழங்க வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் ஏனோ தானோ என்று கேள்வி கேட்காமல் ஆக்கப்பூர்வமான முறையில் கேள்விகளை எழுப்புவதையே வாக்காளர்களும் மக்களும் விரும்புகிறார்கள் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது என்றால் உறுப்பினர்களுக்கு பொறுப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு நிமிடமும் மக்களால் தங்களது பிரதிநிதிகள் செயல்பாடுகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன என்பதை உணர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும். குறிப்பாக அவர்களுடைய பேச்சுகள் அனைத்தும் மக்கள் சார்ந்ததாகவும் தங்களுடைய தொகுதி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ரீதியான போட்டி பேச்சாகவோ விருப்பு வெறுப்பை காட்டும் பேச்சாகவோ இருக்கக்கூடாது. 60 வருடங்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு சட்டமன்றத்திலும் பணிகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் இதை உணர்ந்து செயல்படும் என்று நான் நம்புகிறேன். 100 நாட்கள் ஆட்சியில் மக்களின் எண்ணங்களை பல்வேறு விதங்களில் பிரதிபலிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் விவசாயிகளின் எண்ணங்களையும் முழுமையாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தி இரும்பு கரம் கொண்டு குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் வேண்டுகோளாக இருக்க முடியும். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்க வேண்டும். மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது என்று அவர் கூறினார். மேட் இன் புதுச்சேரி பிராண்ட் பெயருடன் புதிய சின்னம் அறிமுகம். புதுச்சேரி மாநிலத்தில் MSME தொழில் முனைவோரின் பிரத்யேக தயாரிப்புகளை உலக அளவில் பிரபலப்படுத்தும் நோக்கில் மேட் இன் புதுச்சேரி என்ற புதிய பிராண்ட் மற்றும் அதன் அதிகாரப்பூர்வ சின்னம் பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் RAMP திட்டத்தின் கீழ் அகமதாபாத் EDII நிறுவனம் மற்றும் புதுச்சேரி அரசின் பிப்டிக் நிறுவனம் இணைந்து இச்சிறப்பு மேம்பாட்டு முயற்சியை முன்னெடுத்துள்ளன. அதன் முக்கிய அங்கமாக புதுச்சேரி ராக் பீச்சில் உள்ள காந்தி சிலை அருகில் வெள்ளிக்கிழமை மாலை வண்ணமயமான பிரம்மாண்டமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றதை பொதுமக்கள் திரளாக கண்டு ரசித்தனர். இந்திய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,950 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,19,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். வெளி மாநில மாணவர்கள் புதுச்சேரி நோக்கி படிக்க வருவது பெருமையாக உள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கடற்கரையில் தவறவிட்ட ஹேண்ட்பேக்கை 2 மணி நேரத்தில் உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஊர்காவல் படை வீரர். திண்டிவனம் சலவாதி அருகே வேன் கவிழ்ந்து 20 பேர் படுகாயம்.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.